கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தமிழ்நாடு கிறிஸ்துவ மற்றும் சமூக சார்பாக உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஒழுங்குபடுத்தி வருகிறதான ஐஎம்டி அவர்களுக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை, அந்த டீம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாக கொடுக்கப்பட்டதான தலைப்பின் கீழாக பார்க்க விரும்புகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 44ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43, 44. இந்த வசனத்தினுடைய ஆதாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை குறித்து நமக்கு சிறிது நேரம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இது பிரயோஜனமாய் நமக்கு இருக்கும். இந்த நாட்களில் நம் உலகத்தில் பார்க்க முடியாததான ஒரு காரியமாய் இந்த மன்னிப்பு காணப்படுகிறது. இப்போ சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு காரியம் கிறிஸ்துவம். முதலாவது காரியம் அன்பு. பின்பாக இயேசு கிறிஸ்துவ என்று சொல்லும் போதே ஆண்டவராகும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லி கிறிஸ்துவம் என்று சொல்லும் போதே அது அன்பும் மன்னிப்பும் குறிக்கிறதுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்களை மன்னித்ததான காரியம் மிகவும் அநேக மற்ற உலகத்தாராலே, மற்ற விஷயங்களால், மற்ற காரியங்களாலே பேசப்படுகிறதான ஒரு காரியமாய் மன்னிப்பு என்றாலே மன்னிப்பை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேத புத்தகத்தினுடைய வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இந்த உலகத்துக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவம் உலகத்துக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது, மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. அப்படியான இந்த மன்னிப்பதில் என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, மன்னிப்பதினாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, மற்றவர்கள் நாம் மன்னிக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன, நமக்கு உண்டான நன்மைகள் என்ன, தேவன் நம்மை எதற்காக இந்த பூமியில் அழைத்து வந்தார், எதற்காக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, அதனால இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் நம்முடைய உலகத்திலும் அநேக காரியங்களில் இந்த மன்னிக்க முடியாத தன்மை நம்மை வாட்டி வதைக்கிறதாய் காணப்படுகிறது. இது நிமித்தமாக தான் இன்றைக்கி அநேக குற்றங்களும் செயல்களும் கொலைகளும் வெறியாட்டங்களும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அநேக உலகப்பூர்வமான செய்திகளை நம்ம படிக்கும் போது, வாசிக்கும் போது, மற்ற காரியங்களை நம்ம பார்க்கும் போது இப்படிப்பட்டதான அதை மன்னிக்கிற தன்மை இல்லாதபடினால கொடூரமான கொலைகளும் தினந்தோறும் ரத்தம் சிந்துகிறதான ஒரு காரியங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதுமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மன்னிப்பு, மன்னிக்கிறதான அந்த தன்மை, மன்னிக்கிறதான அந்த குணம், மன்னிக்கிறதான அந்த இருதயம் இல்லாதபடியினால இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளும் அநேக காரியங்களுக்குள்ளுமாய் வேதனைகளை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவங்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மன்னிக்கிறதான ஒரு இருதயம் நிச்சயமாய் அது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. மன்னிப்பு இல்லாத படிக்கு நம்மளால் நிம்மதியாக, சமாதானமாய், சந்தோஷமாய் வாழுக முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, இருதயத்தையும் சிந்தனைகளையும் நம்முடைய எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பதினால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதர நிமித்தம் வாழ்த்துவீரினால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர் அப்படி செய்கிறார் அல்லவா? பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த மன்னிக்கிறதான ஒரு இருதயம் எல்லாருக்கும் வந்துவிடாத ஒரு இருதயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள்
நான் கிறிஸ்துவர் என்று சொல்லுகிறவர்களில் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் உண்டு. மன்னிக்கிறதான ஒரு இருதயம் வேண்டும். மன்னிக்கிறதான ஒரு இருதயம் நமக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாய் கடவுளிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை, தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கும் இது காரணமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய நன்மைகளுக்கும் நம்முடைய சில எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நமக்கு கிடைக்காது இருக்கிறதுக்கும், ஒரு சுகம் கிடைக்காது இருக்கிறதுக்கும், ஏதோ ஒரு எதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறாது இருக்கிறதுக்கு சில காரணங்களும் உண்டு. அதில் இந்த காரணமும் ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மன்னிக்கிற இருதயம் நமக்கு இல்லாவிட்டால், மன்னிக்கிறதான ஒரு குணம் நமக்கு இல்லாவிட்டால் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது 44ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, உண்மையும் ஜீவனுமாக இருக்கிறதான அந்த வார்த்தை. வேறு எந்த இடத்துல இது சொல்லப்படலை. எல்லா இடத்துலையுமே உங்களை சிநேகிங்க அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். உங்களை யார் பகைக்கிறா, யார் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறா, யார் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவர்களை நீங்கள் சிநேகிதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மேலே நீங்கள் அன்பு வைங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்படாததான ஒரு காரியத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தேவையான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிதீங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிதீங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் இந்த காலகட்டத்தில் நம்முடைய கிறிஸ்துவத்திலும் மற்ற சமுதாயத்திலும் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற வாய்களை நம்ம சொல்லுகிறோமே தவிர இருதயத்தின்படி இதை செய்கிறோமா, பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாய் அது கொஞ்சமான காரியமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகிதீர்கள் என்று சொல்லப்பட்டது. சாதாரண ஒரு இருதயத்தினால், ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் தேவனுடைய ஒரு என்கவுண்டர் இல்லாத, தேவனுடைய சந்திப்பு இல்லாத, தேவனோடு கூட ஒரு உறவு இல்லாதபடிக்கு இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிற போது, சாதாரண ஒரு காரியமாக இருக்கிற போது சத்துருக்களை நம்ம பகைப்போம், சத்துருக்களை நம்ம விரோதமாக அவங்க செய்கிறோம், நம்ம கோவப்படுவோம், அவங்கள மன்னிக்க மாட்டோம், அவங்களுக்கு விரோதமாக நம்ம காரியங்களை செய்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை அவன் எதை செய்திருந்தாலும், அவன் என்ன காரியத்தை உனக்கு விரோதமாக பேசியிருந்தாலும், எந்த காரியத்தை அவன் செய்திருந்தாலும் அதை நீ மன்னிக்க கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேத பகுதியில், இந்த வார்த்தையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போவாதிருங்கள். இந்த வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இங்கே நம்ம பார்க்க போகிறோம், இந்த வேதத்தை இந்த காரியத்தை நாம் செய்கிறது நிமித்தமாய் இந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்து அதன்படி நம்ம ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படுகிறது நிமித்தமாய் நமக்கு வரப்போகிற நன்மைகள் என்ன, நம்முடைய சந்ததிக்கு வரப்போகிற நன்மைகள் என்ன, நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் தேவன் நம்மை அவ்ரீத விதமாய் ஆசீர்வதிக்கிறத நாம் உணர முடியும். எல்லா காரியத்தையும் நம்ம செய்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் வரும்போது நம்மளால் அந்த இருதயத்தினால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. நமக்கு விரோதமாய் பேசுகிறவங்க, நமக்கு விரோதமாய் செய்கிறவங்க, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவங்க, நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறவர்கள், பொறாமை நிமித்தம் அநேக காரியங்கள் நிமித்தம் நம்ம சத்துருக்கள் எழும்புவாங்க. ஆனால் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, அப்பேற்பட்டவர் நீங்கள் சபித்திராதீங்க, நீங்கள் அவங்களுக்கு விரோதமாய் செய்திராதீங்க, நீங்கள் அவங்களுக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பிக்காதீங்க, அதுக்கு பதிலாக ஒன்று செய்யுங்க. உலகம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை பகை, உன் எதிராளிகளை நீ எதிர்த்து நில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை நீ சிநேகி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீ நல்லாவே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறதான மனிதனை வசனம் சொல்லுகிறது, அவனை ஆசீர்வதி. ஆமென். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபிக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறதான காரியம், உங்களை அவமதிக்கிறவங்க, உங்களை வார்த்தையினாலே சொல்லுகிறவங்களை, மரியாதை கொடுக்காத, உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்களை வேதம் சொல்லுகிறது. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவர் செய்து காட்டினார். ஆமென். சொல்லுகிறதான காரியங்கள் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியில் இந்த வார்த்தைகளை தன்னுடைய அந்த சிலுவையின் கடைசி நாட்களில், அந்த சிலுவை மரணத்தின் தருவாயில் இந்த வார்த்தைகளை தேவன் செய்து காட்டினது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அநேக இடத்துல தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், மிஷினரிமார்கள், வெளிநாட்டு மிஷினரிகள், இந்திய மிஷினரிகள், நம்ம இடத்துல போகிறதான நார்த் இந்தியாவில் இருக்கிறதான மிஷினரிகள், இன்னும் அநேக இடத்துல போகிறதான மிஷினரிகள் இந்த ஒரு இருதயம் கொண்டிருக்கிறபடினால தான் எவ்வளோ காரியங்களை செய்தாலும் அவங்க சகித்து கொண்டு அந்த ஊழியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய அன்பு அவங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். இன்றைக்கும் அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசுகிறதுக்கு முன்பாக ஒரு மிஷினரியை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். கிரகாம் ஸ்டெயின் என்று சொல்லி ஒரு ஆஸ்திரேலிய தேசத்து மிஷினரி, ஒடிசா தேசத்தில் அவர் ஒரு மிஷினரியாக ஒரு புள்ளியியல் காரியங்களை படித்து விட்டு அங்கே ஒரு மிஷினரியாக தொழுநோய் லெப்ரசி அவர்களுக்கு வேலை செய்யும்படியாக, சர்வீஸ் செய்யும்படியாக, மிஷன் அந்த காரியங்களை உதவி செய்யும்படியாக அவர் அங்கே அழைக்கப்பட்டு இந்த ஒடிசா மாநிலத்துக்கு வருகிறார். அப்போது அவர் சில நன்மையான காரியங்களை எதுக்காக அவர் இந்தியாவுக்கு வருகிறார் என்று சொன்னால், அவங்களுடைய சபையில், ஆஸ்திரேலியாவில் ஒரு சபையில் ஒரு பிரசங்கத்தின் போது ஒரு மிஷினரி அவர்கள் இந்தியாவை குறித்து படங்களை காண்பித்து, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருக்கிறது, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் இந்திய மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த பகுதியில் இவங்க இப்படிப்பட்டதான ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க, தொழுநோயினால், லெப்ரசினால் அநேக இடத்துல தீட்டாக எண்ணி அவங்கள ஒதுக்கப்பட்டு அவல நிலை உண்டாயிருக்கிறது சொல்லி வெளிநாடுகளில், அந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் சபையில் இந்த படத்தை போட்டு காண்பித்து அவர்கள் ஒரு பிரசங்கத்தை செய்திருக்கிறார். அது நிமித்தமாய் அவர் ஆண்டவருக்கு அந்த கூக்குரலை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணித்து இந்தியாவில் அத்தனை வாய்ப்பு வசதிகளை விட்டு எல்லாம் சுகமாக இருக்கிற வெளிநாடுகளை நம்ம யோசித்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற காரியங்கள் இன்றைக்கி தான் நம்முடைய தேசத்துக்குள்ளே சில காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இருக்கிற எல்லா அட்வான்ஸும் அந்த வெளிநாட்டில் இருக்கிறது. ஆனால் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஒடிசா தேசத்தில் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், சரீரத்தில் பலவீனங்களோடு கூட ஊழியங்களை செய்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கிராம் ஸ்டெயின்ஸ் அவர்களை குறித்து இந்த வார்த்தைகளை அதை கேட்கும்போது, அந்த சரித்திரத்தை குறித்து படிக்கும்போது மிகவும் இன்றைக்கும் கிறிஸ்துவம் ஜீவிக்கிறது, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் தேவன் இந்த காரியங்களை செய்ய முடியுமா என்று சொல்லி அந்த காரியத்தின் மூலிமா நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த கிராம் ஸ்டெயின் அவர்களுடைய காரியத்தில் ஊழியங்களை செய்து அவர் அந்த தொழில்நோயாளிகளை வீட்டில் குடும்பங்களில் பெற்றோர்கள், தகப்பன், தாய், பிள்ளைகள் ஒருவேளை அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அந்த கிராமங்கள் அவர்களை தீட்டாக எண்ணி அவங்கள வெளியே துரத்திடுவாங்க, இல்லை அவங்கள புறம்ப தள்ளி விட்டுருவாங்க, அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டதான ஒரு நிலைமையில் அந்த ஜனங்களோட தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாதி அவங்கள தாக்கப்படும் போது நம்முடைய இந்தியாவில் நடந்ததான காரியம், அவங்க ஒதுக்கி விட்டுட்டு அவங்கள ஒரு தீட்டாக தீட்டத்தகாதவர்களாக அவர்களை ஒதுக்கி அவர்களை பராமரிக்க முடியாத அவங்கள அப்படியே அவங்கள விட்டுவிடுவாங்களாம். அவங்க அப்படியே நாளுக்கு நாள் அழுவி இறந்து கோலமாக அவங்க சாகிறதான சில காரியங்களை குறித்து தான் இந்த கிராம் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்கு இந்த காரியங்களை விளங்கப்பட்டிருக்கிறது. அப்போது இவர் அது ஒரு மிஷினரியாக ஒப்பு கொடுத்து அந்த இந்தியாவுக்கு இந்த காரியங்களை செய்து சிறிதளவில் ஆரம்பித்து அங்கீகாரம் செய்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அந்த காரியங்கள்லாம் துவக்கி சின்ன ஒரு பகுதியில் யோசித்து பாருங்கள், ஒடிசாவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மனுஷன் கிளம்பி வராருனாக்கா ஒரு அன்பின் நிமித்தமாக
வந்து அந்த இடத்துல இந்த தொழிலாளிகள் எல்லாம் அவங்கள அடித்து விரட்டி சிறுமைப்படுத்தப்பட்டவங்க எல்லாரையும் இவர் கொண்டு போய் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சுகமாக்கி அவங்களுடைய புண்களுக்கு அந்த சீழ்களுக்கும் அந்த ரத்தத்தெல்லாம் துடைத்து கண்ணீரை துடைத்து அவங்களுக்கு நல்ல சுகத்தை எந்த ஒரு மனுஷனுக்கு உபத்திரவ நேரத்தில் தான் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது பிள்ளைய. நீ நல்லா இருக்கும்போது நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்ம சூழ்ந்து வரும். ஆனால் ஒரு மனுஷன் வியாதியின் படுக்கையில் ஒரு கோலமான நிலைமையில் இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சொந்த பெற்று பிள்ளைகள் ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து அவர்களை எடுத்து கொண்டு போய் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆத்மாவுக்கும் நல்ல சரீரத்துக்கும் சுகத்தை கொடுத்து ஆண்டோடைய அன்பை அவர்கள் சொல்ல பெறுவாங்க. அந்த இடத்துல அநேகர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுகிறதான காரியம் மாத்திரமல்ல, அந்த கிராமத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மறுவாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நிலைமை அநேகருக்கு இது மறைக்கப்பட்டதாக இருந்தது, அநேகருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவங்க செய்த எல்லா காரியமும் திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தாங்க, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று எஸ்தர், பிலிப், திமோத்தியு என்று சொல்லி 3 பிள்ளைகளை இருக்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 1990 நடந்ததான சம்பவம். ஒரு ஊழியத்துக்கு ஒரு கிராமத்துக்கு அவங்க போய் ஒரு பகுதியில் அந்த கணவன் 2 பிள்ளைகள் ஊட்டி கான்வெண்ட்டில் படித்து கொண்டிருக்கிறதான ஒரு இடத்துல படித்து கொண்டிருந்தாங்க. அந்த பிள்ளைகளை அவங்க கொண்டு போயிட்டு அந்த லீவ் முடிச்சு அந்த பிள்ளைகளை வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தகப்பனோடு கூட அவங்க சேர்ந்து ஒரு கிராமத்தில் போய் சில மீட்டிங்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சுட்டு வருகிறதான ஒரு காரியம். இப்படி வரும்போது மிகுந்த குளிரும் இருளும் இருக்கிறதான சூழ்நிலை. அப்படின்னாலும் அவங்க வண்டியிலே ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு சர்ச் பக்கத்தில் அந்த வாகனத்தை விட்டுட்டு அவங்க படுத்து கொள்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிறதான சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சில தீவிரவாதிகள் அவங்கள சூழ்ந்து இவங்க கிறிஸ்துவத்தை குறித்து பரப்புகிறாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கள வளைத்து அந்த ஜீப்போடு கூட தகப்பன் அந்த 2 பிள்ளைகளையும் உயிரோடு கூட கொளுத்திட்டாங்க. இந்த 2 பிள்ளைகளை உயிரோடு கூட எரிஞ்சு கண்ணெதிர தகப்பனை எதிர்க்கவே துடிக்க அந்த பிள்ளைகள் எரிகிறதான யோசித்து பாருங்கள். இது எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து எல்லா வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு இந்தியாவில் வந்து இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கை இவர்கள் இழந்து போன அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினதான அந்த மனுஷனை உயிரோடு கூட மத தீவிரவாதிகள் சேர்ந்து கொளுத்தப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் அந்த வாகனத்தை விட்டு தப்பிக்க முயலும் போது டேடி என்று சொல்லும் போது கண்ணெதிர்க்கவே அந்த பிள்ளைகளை குற்றி அவர்கள் அந்த வாகனத்தில் எரித்ததாய் சம்பவம் நிறைய நடந்தது. இது செய்தித்தாள்கள் எல்லாம் வந்தது. பெருசாக அந்த காரியத்தை குறித்து யாருமே பேசலை, பெருசான எந்த ஒரு காரியத்தை குறித்து எந்த இடத்துல நடக்கலை. இது வந்து நான் சொல்லுகிறது ஒரு சில காரியங்கள் மாத்திரமே. இன்னும் அநேக காரியங்கள் அப்படியான அங்கங்கே மூலையில் இந்தியா முழுவதுமாய் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நிறைய நடந்ததுக்கான சாட்சிகள் உண்டு. நான் ஒரு சில காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிந்த பிற்பாக அவங்களோட மனைவி அவங்களோட பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க போய் அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க, அந்த கணவனை பார்க்குறாங்க, அந்த பிள்ளைகளை பார்க்குறாங்க, சரீரம் எரிஞ்சு போயிருக்கிற கறிக்கட்டையாக இருக்கிறதான உடலில் பார்க்குறாங்க. கதறி அழுகுறாங்க. ஆறுதல் சொல்ல முடியல யாராலையும். எவ்வளோ விஷயங்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்களை ஆறுதல் சொன்னால் கூட அவங்க ஆறுதல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை துக்கித்து அவங்க அழுது கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? அவங்க ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தித்தாளில் அந்த கிளாடிஸ் அவங்க பேர், அவங்க அந்த செய்தித்தாளில் அது காரியங்களை குறித்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவன் செய்த பணியை நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அவங்க கணவன் மனைவியாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருந்தாங்க. நான் திருப்பி அதை தொடர்ந்து நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, என் கணவனை கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். அவர்கள் செய்தது என்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொன்னதான அந்த வார்த்தை இந்தியாவை அதிர செய்தது. அநேக பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாய் மாறினது. உலகத்தினுடைய தலைப்பு செய்திகளாக பத்திரிகைகள் இது மாறினது. இன்றைக்கு அவங்களுக்கு மதர் தெரேசா இன்னும் அநேக விதமான அந்த ரிவார்ட்ஸ் அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வார்த்தை அவங்க சொன்னதான அந்த காரியம், என்னுடைய கணவனையும் என் பிள்ளைகளையும் எரித்து கொண்டவர்களை நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கக்கூடாது இருக்கிறதான அந்த காரியத்தில் அவர்கள் செய்த ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக, ஒருவேளை நமக்கு கூட அன்பு தேவ பிள்ளையே, அந்த தாயாரை யோசித்து பாருங்கள். அவங்க மன்னிக்கிறாங்க. அந்த மன்னித்து இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த தாயார் கொடுத்ததான அந்த ஸ்டேட்மெண்ட் நிமித்தமாக நிறைய பகுதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தாங்க. அநேக இடத்துல கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சது. தேவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அநேகர் கேள்வியாக இருந்தது. அப்போது இந்த தாயார் சொன்னதான அந்த வார்த்தை அநேகருடைய இருதயத்தை கரைத்து அவரும்
அவர்கள் ஆராதிக்கிற தேவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனை ஏற்றுக்கொண்டார் என்று சாட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கும் உயிருள்ள சாட்சிகள் இருக்கிறது. இந்த செய்தித்தாளை படித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. எப்படி அந்த தாயாருக்கு அந்த இருதயம் வந்தது, எப்படி இந்த தாயாருக்கு அந்த யோசனை வந்தது, எப்படி இந்த தாயார் இதை மன்னிக்க முடிந்தது, எப்படி இதை மன்னிச்சாங்க, அவங்க எப்படி இதை மன்னிச்சாங்கன்னு சொல்லி அநேக உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை பார்த்து வியப்படைந்து, அப்பேற்பட்ட தெய்வம் அவங்க நிமித்தமாய் தேவன் மகிமைப்பட்டார். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். மன்னிக்க முடியாததான ஒரு இறுதி நமக்கு இருக்கலாம். மன்னிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது, நமக்கு பிடிக்கல, நம்ம செய்கிறதான காரியம் பிடிக்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மன்னித்து பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பாருங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளை, இந்த இடத்துல ஒரு வசனத்தை நம்ம உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 6ஆம் வசனம், 6ஆம் அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறதான ஜபத்தில், பரமண்டலத்தில் இருக்கிற ஜபத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதான காரணம் தெரியுமா? கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னித்து விடுங்க, சத்துருக்களை நான் மன்னிக்கிறது போல எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த அந்த ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதான காரியம் இப்படியா இருக்கிறது. மாத்திரமல்ல, அதே பகுதியில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தில் தேவன் நம்மை படைத்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டு. தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்ததுக்கு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தம்மை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படியாக, மனிதத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், மனிதர்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு நம்ம காண்பிக்கும்படியாக ஒரு தேவனால ஒரு பிரதிபலனாய் தேவனுடைய ஒரு அதனால தான் வசனம் சொல்கிறது நமக்கு. மத்தேயு 5:13-14 ஆண்டவர் சொல்லார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உலகத்தில் நிறைய காரியம் தெரியாமல் இருக்கிற அப்படின்னா நீங்கள் உப்பா அவர்களை சீர்படுத்துகிறதான, அவர்கள் கெட்டு போகாதபடி காக்கிறதான காரியங்களை இது காணப்படுகிறது என்று சொல்லப்படும். இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான வெளிச்சத்தை சொல்லுகிறதான காரியமாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளையை நம்ம அநேக சுவிசேஷம் சொல்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் ஒரு சாட்சி நிமித்தம், ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல், ஒரு மனுஷன் செய்கிறது நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்படுகிறதாய் மனம் திரும்புவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அன்னை தெரேசாவை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த கிளாடிஸ் அம்மையாரை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அவங்க மன்னிக்கிறதான காரியம், நடந்து கொண்டதான காரியம், வேதத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்ததான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த இடத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்திலே முன்பு உன் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முன்னே உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கைகளை செலுத்துவாயாக. அன்பு தேவ பிள்ளையே, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் குறித்தான ஒரு வசனத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல 1 சாமுவேலில் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நலமாக இருக்கும். நம்ம செய்கிறதான, நம்ம கொடுக்கிறதான காணிக்கை, நம்ம கொடுக்கிறதான சில விஷயங்கள், நம்ம சபைக்கு செய்கிறதான காரியங்கள், நம்ம எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம கொடுக்கிறத பார்க்கிலும் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அழகாக சொல்லார். இந்த இடத்துல சாமுவேல் சொல்லார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ.
கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் வேறு எந்த ஒரு சந்தோஷமோ வேறு எதுவுமே அவரை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளவு பிரியமாக இருந்த காரணம் தெரியுமா? அந்த சிலுவை புரிந்தமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 26 ஆண்டவர் சொல்லார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இந்த சிலுவை சுமக்க வேண்டியது, இந்த சிலுவையான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் இரட்சகராக, இந்த உலகத்தினுடைய ஒரு உயர்ந்த ஆண்டவர் இரட்சகர் மீட்பராக, இந்த உலகத்தினுடைய எல்லா ரட்சிப்பாக தேவன் அவரை ஏற்படுத்தினார், உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நம்ம கொடுக்குறோம், அநேக விஷயத்தை செய்கிறோம், சபைக்கு கொடுக்குறோம், மற்ற காரியங்களுக்கு செய்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இந்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் செவி கொடுக்குறது கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படுத்துகிறீர்களா? வசனம் சொல்லுவோம், சத்துருக்களை சிநேகிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சத்துருக்களை நீங்கள் சிநேகித்து இருக்கிறீங்களா? உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிச்சு இருக்கிறீங்களா? அப்படின்னு வசனம் சொல்ல பாருங்கள், காணிக்கை கொண்டு வந்து போடும்போது உன் சத்துருக்களுக்கு உங்களுக்கும் ஒரு குறைபாடு உண்டாக இருக்குமானா அந்த காணிக்கையில் வைத்து விட்டு போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாய் வந்து அந்த காணிக்கையை போடுன்னு சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளை, அப்போ எதை ஆண்டவர் விரும்புகிறார்னா ஒரு ஒரு மன்னிப்பு, ஒரு சகோதரன். ஏன்னா ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் நம்மை மன்னித்தாராம். இந்த உலகத்தில் நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள், நம்ம செய்த மீறுதல்களை இயேசு 53 விவரித்து காட்டினபடியாக அவர் துக்கமுள்ள ஒரு அழகு இழந்த ஒரு தேவனாக, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவர் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்து வேதம் சொல்லுகிறது. நாம் அழகாக இருக்கும்படியாக, நாம் சௌந்தரியமாய் நன்மையாக மேன்மையாக இருக்கும்படியாக அவர் தம்முடைய அழகை இழந்தார். அன்பு தேவ ஜனமே, அழகில்லாத நம்மை அழகுபடுத்துகிற தேவன் அவர் தம்முடைய அழகை இழந்தாராம், நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறும்படியாக. அவர் சௌந்தரியம் இல்லாத இருந்தாரா? ஏன் தெரியுமா? நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால், உன் அக்கிரமங்கள் குற்றச்சாட்டுகள் மன்னிக்கப்பட வேண்டியபடியாக, நீ தண்டிக்கப்பட வேண்டியவன், நீ மன்னிக்கப்பட்டபடினால் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக இயேசு சிலுவையை சுமந்தார். உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை கனப்படுத்தும்படியாக, உன்னை அழகுபடுத்தும்படியாக தேவன் தன் சிலுவை பாதை எடுத்துக்கொண்டாராம். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டோடைய பாடுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டங்களை தேவன் அனுபவித்திருக்கு. அந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, நம்முடைய முகங்களை நம்ம திருப்பி கொண்டு போய் வேதம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் மன்னித்தது போல நீ உன் சகோதரனை மன்னிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த இடத்துல மத்தேயு 26 14 வசனம், 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:14, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். வசனம் சொல்லுது பாருங்கள், என்ன அழகாக சொல்லப்பட்டிருது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், உங்கள் விரோதமாக காரியங்களை செய்திருக்கலாம், உங்கள் விரோதமாக அவங்க காரியங்கள் எல்லாம் நடப்பித்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுக்கு மன்னிங்க, நான் உங்களை மன்னித்தது போல. எத்தனையோ முறை நீங்கள் தப்பு செய்திருக்கிறீங்க, உங்களை மன்னித்து எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மன்னித்து இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் திருப்பி தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் தேவ சமூகத்தில் அந்த மிகுந்த இரக்கத்தின்படி இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, தேவன் கவனித்தாரானால், பாவங்களை கவனித்தாரானால் யார் நிலை நிற்க முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை மன்னித்தபடினாலே இன்றைக்கு கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் அதுதான் சொல்லுகிறதுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஒருவேளை ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியத்தை நீங்கள் மனதார அந்த மனுஷனை மன்னிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பரமபிதா நீ செய்கிற தப்பிதங்களை நான் உனக்கு மன்னிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் என்ன விதைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் நீங்கள் மனதார மன்னித்து அவனை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, அன்பு தேவ பிள்ளையை, நீ என்ன பாவத்தை செய்திருந்தாலும், அக்கிரமங்களை நீ செய்திருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை மன்னித்து, இது நிமித்தமாக நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உன் சத்துருவை மன்னித்தது நிமித்தமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளையம். நான் உன்னை மன்னித்திருக்கிறேன். எத்தனையோ முறை
காரியங்களை செய்திருக்கிறீங்க, எத்தனையோ முறை தவறுகளை செய்திருக்கிறோம். தேவன் இரக்கமுள்ளவர் நம்மை மன்னித்தது போல நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்ம சத்துருக்களுக்கு, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காண்பித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 21 வசனம் வரல உங்களோட கூட படிக்க விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17லேருந்து 21 வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க? தீமை செய்யாதீங்க. கிறிஸ்து நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கஷ்டமான கடினமான ஒரு ப்ராக்டிஸாக இருந்தால் கூட, ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தால் கூட, ஆனால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது பரலோகம் அதை மகிழும். தேவ பிள்ளையே, நீ மனுஷனுக்காக கீழ்ப்படையில, தேவனுக்காக கீழ்ப்படைகிறீங்க. ஆமென். உங்களை உருவாக்கின கர்த்தர் மனுஷனுக்காக கீழ்ப்படிய வேண்டியதான காரியங்கள் அல்ல. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற. ஒருவேளை அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அதுவே மன்னிக்கிறது உங்களுக்கு இருதயம் இல்லாத இருக்கலாம். ஒருவேளை அவங்க மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்கலாம், நம்மளை பாதித்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை அது பாதித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமாக, நான் கொடுக்கப்பட்ட என்னுடைய வார்த்தை நிமித்தமாக நீ அவர்களை மன்னிச்சு பாரு. அவங்கள மன்னிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மன்னிச்சு, நான் உன்னுடைய தப்பிதங்களை நீ எங்கே இரக்கம் காட்டும் போது நான் உனக்கு இரக்கம் செய்வேன். நீ தவறும் போது, சில நேரத்தில் பலவீனத்தை தவறும் போது, சில காரியங்களை செய்யும் போது நான் உன்னை மன்னிப்பேன். ஆண்டவர் சொல்லார். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைய, உனக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை கூடிய ரகசியங்கள் அதில் இருக்கிறது. அந்த அந்த பகுதியில் நீ மன்னிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாதே பாருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த உன் சத்துருக்களை ஏன் ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு, காரியங்களை செய்கிறன்னா, அந்த தண்டனை என்னிடத்தில் விட்டு, உனக்கு விரோதமாக செய்கிறாங்களா, உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்களா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் அவளை மன்னிக்கிறேன், அந்த சகோதரனை மன்னிக்கிறேன், அந்த சகோதரியை மன்னிக்கிறேன், அவங்களை சபிக்கிறவளை நான் திருப்பி சொல்லி பாருங்கள், வெட்கப்படுவான் பிசாசு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதோடைய ஆசீர்வாதமே வேறு. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி, இந்த நிமித்தம் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க, நான் செய்ய போகிறேன்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒப்புக்கொண்டு இந்த ஆண்டவரை சொல்லி பாருங்கள். இருதயத்தில் அவங்கள மனதார அவங்கள மன்னிங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிற ஆண்டவரை, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததி தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ பாருங்கள், வேதம் சொல்லுகிற இடத்துல பிரியமானவர்கள் ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற, நமக்கு விரோதமாக பேசுகிற காரியம், நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிற இடத்துல உனக்கு விரோதமாக செய்கிறோன்னு நீ மன்னிச்சிடு, நான் காரியத்தை பார்த்துக்கொள்ளுகிறேன். என்னது? நான் காரியத்தை பார்த்துக்கொள்ள. உனக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறானா, உன் குடும்பத்துக்கு விரோதமாக செய்திருக்கிறானா, உனக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை பார்த்துக்கொள்கிறேன். நீ உன்னுடைய வேலை நீ மன்னிச்சுட்டு உன் வேலையை நீ போய் பார்ப்போ. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறியா, ஜெபம் பண்ணிட்டு சபிச்சாங்களா ஒன்று ஆசீர்வதி. குடும்பத்தில் சபிக்கிறாங்க, ஆசீர்வதி. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள், அண்ணன் தம்பிங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன் மனைவி, இந்த மன்னிப்பு இல்லாதபடினால தான் எவ்வளோ பிரிஞ்சு காயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சமுதாயத்தில் அன்பு இல்லாத போகிறதான காரியம். மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா அன்பு தணிந்து போய்டும். தேவைப்படுகிற வசனம் சொல்லி கடைசி நாட்கள் அன்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி அப்படி தான் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இதை சொல்லார்னா, உன் சத்ரு உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது நீ அவனை மன்னிச்சு நீ விட்டுட்டு நீ போயிடுப்பா. நீ அவனை மன்னிச்சுட்டு போயிடு, அவனை ஆசீர்வதிச்சு நீ போயிடு. உனக்காக அவன் உன்னை துன்பப்படுத்துகிறான், அவனுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, அவன் செய்கிறது என்ன? இது வேதத்தில் அநேக இடத்துல பாருங்கள், இந்த தாயார், இந்த கிளாடிஸ் அம்மையார் பாருங்கள், அதுதான் செய்தாங்க. அவங்க கணவனை கொண்டவங்களை, அவங்க பிள்ளைகளை கொன்றவங்களை அவங்க சபிக்கலை, அவங்க திட்டலை, அவங்கள தூக்கில் போடுங்கன்னு சொல்லலை, அவங்கள மன்னிச்சாங்க. அன்பு தேவஜனமே, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த கிராமத்தில் இருந்த ஜனங்களை பார்க்க இப்போது பல மடங்கு அவங்க அந்த கிராமங்களில் தேவனுக்காக ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. பல மடங்கு ஜனங்களை கர்த்தருக்குள்ளே அவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் அந்த செய்தித்தாள் உலகமெங்கும் பரவி அநேகருக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணினது. இயேசு கிறிஸ்து அப்படி தானே மன்னித்தார். சிலுவையில் அவங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. ஆண்டவரை ஸ்தேவான் மன்னிச்சார். இன்னும் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தமான அநேக இடத்துல செய்திருக்கிறாங்க. அன்பு தேவஜனம், நீங்கள் பாருங்கள், ஏன் இந்த காரியத்தை குறித்து நாங்களோட பேசுகிறேன்னா, வசனம் சொல்லுவது, பிரியமானவர்களே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். நான் அவனை விட்டுற மாட்டேன்.
உனக்கு விரோதமாக செய்கிறானா, உனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான், அநீதி செய்கிறானா, உனக்கு விரோதமான கிரிகளை செய்கிறானா, நீ அதை எடுத்துக்கொள்ளாத. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நான் அவனை மன்னிக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிறேன், அவனை ஆண்டவரை மனதார வாழ்த்துறேன், அவனை ஆசீர்வதி, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்கள். உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். வசனம் சொல்லுது இந்த இடத்துல ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே என்ன செய்வேன், பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற காரியம் பாருங்கள். உன்னை சபிக்கிறவங்க, உன்னை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிறவங்களை நீங்கள் சபிக்காதீங்க. தீமைக்கு தீமை செய்கிறாங்க, அவனை திட்டுறான்னு நான் திருப்பி சபிக்கிறேன், அவன் எனக்கு விரோதமாக செய்கிறான், நான் அவனுக்கு விரோதமாக பண்ணுறேன், அவன் என்னை அடிக்கிறான், நான் அவனை ஆளை வச்சு அடிக்கிறேன், அப்படிதான காரியங்களை செய்யாதபடிக்கு தேவன் நிமித்தமாய், இது கிறிஸ்துவ நிமித்தமாய், வேத சத்தியத்தின் நிமித்தமாய், வேத புத்தகத்தின் நிமித்தமாக இந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரை. ஆண்டவர் சொல்ல, நீ காணிக்க கொடுக்கறது இல்லை, மற்ற காரியங்களை செய்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வராது. நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது உத்தமம் அல்லவா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரை எனக்கு பிடிக்கல, மன்னிக்கிறது பிடிக்கல, மன்னிக்கிறது எனக்கு இஷ்டமில்லாத, ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பாருங்கள். வசனம் சொல்ல, ஆண்டவர் சொல்லார், உன் பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்கிற கர்த்தர் என்று சொல்ல. உன்னுடைய சத்துருவை நீ மன்னிச்சு, அவனை மன்னிச்சுட்டு நீ கடந்து போங்க, வேலையை பாருங்கள். ஆண்டவர் சொல்லார், நான் பதில் செய்கிற கர்த்தர். ஆமென். நான் பதில் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, கோபாக்கினிக்கு இடம் கொடுங்க, என்னுடைய காரியத்துக்கு இடம் கொடுங்க. நீங்கள் தண்டிச்சிடாதீங்க, நீங்கள் போய் கை வச்சிடாதீங்க, நீங்கள் எது காரியத்தை செய்திடாதீங்க, நீங்கள் அவங்கள சபிச்சிடாதீங்க, நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்கள் தெளிவாக, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு, வசனம் இன்னொரு விஷயம் அதில் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மன்னிச்சு இருக்கிற போது, நீங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சு இருக்கிற போது, அவங்களுக்கு காரியங்களை ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணும்போது நீங்கள் விடுதலை ஆவீங்க என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை ஆக்குங்கள், அப்போது விடுதலை ஆக்கப்படுவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்க வசனம் பாருங்கள். இந்த காரியத்தை மனதில் வச்சு குழம்பு அவங்களை விட்டு மன்னிச்சு ஆசீர்வதிச்சு விடும்போது ஆண்டவர் சொல்வார், நான் பதில் செய்கிற கர்த்தர், நான் பழி வாங்குவேன். ஆண்டவர் சொல்வார், உன் சத்துரு பசியாக இருக்கிறான், அவன் ஆகாரத்தை கொடு, அவன் தாகமாக தண்ணியை கொடு, அவனை எது தேவையை செய், என் வசனத்தை நிமித்தமாக என் நிமித்தமாக அதை செய். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க, நீ செய், நான் பதில் செய்வேன், நான் அதுக்கான தண்டனை, அதுக்கான காரியத்தை நான் விளங்க பண்ணுவேன், நான் அதுக்கான தவறுதலை அவனுக்கு நான் உணர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் தேவ பிள்ளையே. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு கதை இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும் வேதத்தில். மத்தேயு 18 10,000 கடன் கொடுத்த ஒரு மனுஷன் இருப்பான். ஒரு கடன்காரனை பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த எஜமான் சொல்லுவான், என் கடனெல்லாம் திருப்பி கொடுன்னு சொல்லுவான். அப்போ அந்த அந்த வேலைக்காரன் சொல்லுவான், எனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய மனைவி உன்னுடைய வீடு எல்லாம் விட்டுட்டு எனக்கு கொடுன்னு சொல்லுவார். அப்போ இவர் அவர்கிட்ட கேட்க, எஜமான என்ன இறக்கமாயிருங்க, என்னால் இந்த பணத்தை கொடுக்க முடியல, கஷ்டப்படுறேன், எனக்கு மன்னிங்கன்னு சொல்லும்போது அந்த எஜமான அதை மன்னிச்சு சரி அந்த 10,000 ரூபாய் அவன் மன்னிச்சு விட்டுருவார். ஆனால் இந்த மன்னிக்கப்பட்ட மனிதன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இவனிடத்தில் கடன்பட்ட ஒரு 100 ரூபாய் கடன்பட்ட ஒரு மனிதருக்கு வருவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனை இவன் பிடிச்சி என்ன பண்ணுவான், என்னுடைய 100 ரூபாவை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஐயா என்கிட்ட நிர்வாகம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, நான் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்ன சொல்லுவான், அவனை போடிச்சு நெருக்கி, அவன் குரல் வழி நெருக்கி அவனை பிடிச்சி எனக்கு இப்பயே நீ கட்டி அவனை பஞ்சாயத்து பிள்ளைகளை விட்டு எனக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை அவன் செய்யும் போது கூட இருக்கிறவன் அந்த எஜமானத்தில் போய் சொல்லுவாங்களாம், எஜமானே நீங்கள் 10,000 கொடுத்து அந்த மனுஷனை மன்னிச்சு அவன் கெஞ்சனான்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பிச்சிங்கல்ல, அவனை மன்னித்து நீங்கள் அனுப்பிச்சிங்க. ஆனால் அவன் 100 ரூபாய் அவன்கிட்ட கடன் பட்டவனை என்ன பண்ணல, மன்னிக்கல, அவனை கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தி அவனை சிறைச்சாலையில் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த எஜமான் என்ன பண்ணுவாரான், பிடிச்சி பொல்லாதவனே, நான் உனக்கு மன்னிக்கலையா, நான் உனக்கு இந்த காரியத்தை குறித்து மன்னிக்கலையா. பாருங்கள் மத்தேயு 18 அதிகாரத்தில் இந்த வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். 18 மத்தேயு 18
24லேருந்து 35 வரை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அந்த காரியத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். இப்போ அவர் அந்த எஜமான் சொல்கிறார், நான் உனக்கு இறங்கினது போல. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதினாலே அந்த கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னித்து விட்டேன். நீ என்னை வேண்டிக் கொண்ட, அதனால் அந்த கடன் முழுசும் நான் மன்னிச்சிட்டேன். அதே போல் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவனை பட்ட கடனெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபத்திரவங்களிடத்திலே அவனுக்கு ஒப்புவித்தான். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்று. தப்பிதங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கலன்னு சொன்னால் உங்கள் பரமபிதாவும் அதை மன்னிக்கிறதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறது. எப்போ ஒரு மனுஷன் தப்பிதங்களை செய்திருக்கிறான், அவனை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ, ஆண்டவர் நம்ம அறியாமல் செய்கிற தவறுகள், நம்ம குடும்பங்களில் அநேக விஷயங்களை குறித்து கூட நம்ம செய்கிறதான சில விஷயங்கள் இருக்கும். தேவன் அதை மன்னிக்கிற தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் அதுதான் நமக்கு கற்றுக்கொடு. இன்றைக்கி இந்த கான்செப்ட் அதுதான். சத்துருக்களை சிநேகிக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுற, உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, நீ வியாதியாக இருக்கும் போது உன் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கை செய்து உன் சத்துருக்களை மன்னிக்கும் போது, நீ ஒருவர் பேரில் ஒரு குற்றங்கள் இருக்கும்போது அதை நீ அறிக்கை செய்து அதை மன்னிப்பு கேட்கும் போது உன்னுடைய வியாதியின் படுக்கைகள் மாறுகிறது, உன் கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, உன் வியாதிகள் மாறுகிறது, உன் சாபங்கள் மாறுகிறது. சில இடத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்காது இருக்கிறது தெரியுமா? பாருங்கள், இது புதிய ஏற்பாடில் கர்த்தர் என்ற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பரமபிதா அவனை மன்னிக்காது இருப்பார். நீ அவனை மன்னிக்கலாம், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். நீ அவனை ஆசீர்வதிச்சுப்பார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ல, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உன்னை நான் பல மடங்கு ஆசீர்வதிப்பேன். உன்னை துன்பப்படுறதுக்காக ஜெபம் பண்ணு, உனக்கு துன்பங்கள் வராதபடி தேவன் நான் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். உன்னை நிந்திக்கிறான், உன்னை நிந்திச்சிருக்கிறான், உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறான், பரவாயில்ல ஆண்டவரே, நான் உன்னோட வசனத்தின் நிமித்தமாய் நான் அவனை மன்னிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி யோசித்து ஜெபம் பண்ணி அவனை மன்னிச்சு பாருங்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன்னை மன்னித்து, நீ செய்த தப்பிதங்களை தேவன் உனக்கு மன்னித்து, இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தப்பிதங்களை மன்னிக்கிற தேவன், உன் குற்றங்களை மன்னிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது. அதனால் உன் சத்துருவை நீங்கள் தண்டிக்காதீங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து அவளை மன்னிங்க, அவனை ஆசீர்வாதம் சொல்கிறார். பசியாக இருக்கும், நீ ஆகாரத்தை கொடு. உன் சத்துரு தாகமாக தண்ணீரை கொடுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க. அவனை நீ கஷ்டப்பட்டதை பார், எனக்கு பண்ணலை அதனால உனக்கு வந்துச்சு பார், எனக்கு இது பண்ணலை அதனால தான் உனக்கு தண்டனை, எனக்கு நீ செய்தலை அதனால தான் உனக்கு தண்டனை வந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறது, அது என்னுடைய கோபாக்கு நீங்கள் இடம் கொடுங்க. நீங்கள் செய்த அந்த கஷ்டத்தை நீங்கள் வாங்கி கொள்ளாதீங்க, விஷயத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மன்னிக்கிறேன் இசப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு பாருங்கள். இதோடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் பலனை காண்பீங்க. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு ரொம்ப விஷயம் தேவ பிள்ளைகளே. அந்த மன்னிப்புனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். எபேசியர் வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் அழகாக நம்மளை பார்த்து சொல்லதான் ஒரு காரியம். 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 4 வசனம் சொல்லுகிறது 31-32 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அன்பு தேவ பிள்ளை, இந்த மன்னிக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப பெரியதான ஒரு சப்ஜெக்ட். இந்த மன்னிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, மன்னிக்கும் போது விடுதலை ஆகுறீங்க, மன்னிக்கப்படும் போது கட்டுகள் உடைக்கப்படுகிறது, பிசாசுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது, மன்னிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுறீங்க, மன்னிக்கப்படும் போது உயர்த்தப்படுறீங்க, மன்னிக்கப்படும் போது கர்த்தர் உங்கள் தலைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். மன்னிக்கும் போது வியாதிகள் சுகமாகிறது. மன்னித்து உங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மன்னிச்சு பாருங்கள். சாமுவேல் சொல்கிற வார்த்தை தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சர்வாங்க தகன பலியை செலுத்துகிற பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். அன்பு தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்து அதுதான் செய்தார், மன்னிச்சார். இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தை செய்வோம். ஒருவேளை மனுஷனுக்கு அது கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் நம்ம யோசிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை நிமித்தம், ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறப்பா, சத்துருக்களை சிநேகிதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உன்னை பகைக்கிறவர்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு சொல்லியிருக்கிறீங்களே, நற்கரைகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்கும் தெரியுமா? இதன் நிமித்தமாய் பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுகிறாராம். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நற்கரைகளை பார்த்து மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி.
அவனுடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன், மன்னிக்கிற ஒரு தேவன். கிறிஸ்துவம் என்றாலே மன்னிப்பு தேவ பிள்ளையே. அந்த கிறிஸ்துவம் மன்னிக்க கற்றுக் கொடுத்தனால தான் இன்றைக்கி அநேக மிஷினரிகளோ நாம் இன்றைக்கும் சகித்து கொண்டு சில காரியங்களை இந்தியாவில் மற்ற பட்டணங்களில் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் காரியங்களை சகித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. ஆமென். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உன் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. உன்னை நிந்திக்கிறவன் துன்பப்படுத்துகிறவனுக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா எங்கள் சகோதரனுக்கு தப்பிதங்களை மன்னிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நீர் எங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறேன் என்பது வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிற போது எங்கள் வியாதிகளை தேவன் எங்களை விட்டு விலக்குகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் மன்னிக்கும் போது எங்கள் சிறையிருப்புகள் மாறுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் எங்கள் சகோதரனுக்கு நாங்கள் மன்னிக்கும்படியாக ஆண்டவரே அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அப்பா, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தத்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் சத்துருக்களை நாங்கள் மன்னிக்கிற இருதயத்தை தேவன் எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, என் குடும்பத்தை அவங்க சின்னாபின்னமாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்களை மன்னிக்கிறோம். அப்பா, அவங்கள பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரை அப்பா, அவங்கள பிளஸ் பண்ணுறோம். ராஜா, நீ நீதி உள்ள தேவன், நீ நீதி செய்கிற தேவன். அப்பா, உம்முடைய கரத்தில் அதை நாங்கள் ஒப்பு கொடுத்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அன்பு தேவ பிள்ளையே, நீ சபைக்கு போகிறதுனாலையோ காணிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கறதுனாலையோ நீ கிறிஸ்துவமாக நான் அப்படி நல்லா பரிசுத்தமாக வாழறேன் சொல்லுகிறதுனாலையோ அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அந்த இருதயங்களை மனுஷன முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற வார்த்தையின்படியா ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் எங்கள் சத்துருக்களை மனதார மன்னிக்கிறோம், எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை பகைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம். ஆண்டவரை, எங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினவனை அப்பா நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிற இருதயத்தை பரிசுத்த தேவனே எங்களுக்கு தாங்க. இது ஒரு தெய்வீக குணம், டிவைன் கேரக்டர். அப்பா, அது தெய்வீக குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸாய் கர்த்தரை ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் அந்த காரியத்தை செய்ய உதவி செய்ய, அன்பு செலுத்தவும் ஆண்டவரே மன்னிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உன் சத்ருவை ஆண்டவரே மன்னி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதா ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் தப்பிதங்களை மன்னித்தது போல தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. தீமையை நன்மையினால் வெல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நன்மைகளை செய்ய, அந்த பிரச்சனைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டப்பா. இந்த மன்னிக்க கூடாத காரியத்தின் நிமித்தமாய் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் இந்த வாசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால அவர்களை அவ்வித விதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்த்து அனுபவிக்கிட்ட சாட்சிகள் எடுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கட்டும், ஒரு பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால வேலியடைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.